Hi everyone, welcome back to Perfect Ingredients. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எல்லாரோட ஃபேவரட் பிரியாணி, மட்டன் பிரியாணி, chicken 65 and raita. பாய் வீட்டு கல்யாணத்துல எப்படி செய்றாங்களோ அதே டேஸ்ட்ல சொதப்பாம எல்லாரும் பிரியாணி செய்யலாம். இதே மாதிரி மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா தம் பிரியாணி செய்ய போறோம். சோ ரொம்ப கஷ்டம் இருக்காது வடிக்கிறதுக்கெல்லாம். சோ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 300 கிராம் தக்காளி, 300 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே பாதி கட்டி எடுத்துருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பட்டை ஒரு 7-8 பீஸ், லவங்கம் 15லேருந்து 20 பீஸ் எடுத்துக்கலாம். ஆனியன் நம்ம மெல்லிஸா அரைத்துக்கணும். அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், சீக்கிரமாகவும் வேகும். உங்கள் ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபுட் ப்ராசஸர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஆனியன்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 1 kg பிரியாணிக்கு 250 ml ஆயில் கரெக்டாக இருக்கும். ஆயில் ஊற்றிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில். பட்டை லவங்கம் வாஷ் பண்ணி ஆனியன் கூடவே சேர்த்து வதக்க போகிறோம். பட்டை லவங்கம் தனியாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனியன் கூடவே நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். ஆனியன் நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கு. இதே மாதிரி பொன்னிறமாக ஆகணும். ரொம்பவே ஃப்ரை பண்ணக்கூடாது, தீயவும் கூடாது. அதே மாதிரி பொன்னிறமாக ஆகிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இல்லைனா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஸோ ஆனியன் உங்களுக்கு இன்னும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 குட்டி சைஸ் எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் காட்ட மறந்துட்டேன், பட் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இது தயிர் 150 ml தயிர் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடலாம். இதில் நான் 10 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு நீங்கள் மட்டன் வாங்குறதா இருந்தால் எப்போவுமே பெரிய சைஸாக பீஸ் போட்டு வாங்கிக்கோங்க. மட்டன் குட்டி குட்டி பீஸாக இருந்தால் ஈஸியாகவே கரைஞ்சி போயிடும். பிரியாணிக்கு அந்த மட்டன் நல்லாவே இருக்காது. 250 ml வாட்டர் இதில் ஆட் பண்ணி 10 விசில் வேக வைக்க போகிறேன்னா. மட்டன் வேகிற சமயத்தில் நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். 1 கிலோ அரிசி, அதாவது இந்த கப்பில் தான் நான் அரிசியை மெஷர் பண்ணேன். 5 கப் அரிசி வந்துச்சு. இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 5 கப் அரிசிக்கு 10 கிலோ தண்ணி கரெக்ட். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் பாஸ்மதி ரைஸை ஆடே பண்ணணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிச்சு ஆல்ரெடி. இப்போ நான் ஆட் பண்ணுறேன். லைட்டாக கிண்டிக்கிறேன் உப்பு கரையிறதுக்கு. இப்போ 10 விசில் வெந்தாச்சு. வெந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃபே பண்ணக்கூடாது. குக்கர் மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிம்மில் நீங்கள் வச்சு வேக விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் மட்டனை. அரிசி அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அரிசியில் இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போ ஆட் பண்ணனா 3/4 பதத்தில் அரிசி வெந்து இருக்கணும். அந்த டைமில் நான் இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பிறகு மேலே நல்லா பரப்பி விட்டு கிண்டிக்கோங்க. அரிசி உடையாமல் லைட்டாக கிண்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம தம் வைக்க போகிறோம். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி கேசரி பவுடர் இந்த மாதிரி நீங்கள் மேலே தூவி விட்டுக்கோங்க. தண்ணியில் கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி தம்மில் விடலாம். ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நான் தம்மில் விட்டுட்டேன். இப்போ இதை அடியிலேருந்து எடுத்து மேலே பெரட்டி போடுங்க. அடியிலேருந்து எடுத்து பெரட்டினா மட்டும்தான் அரிசி உடையாது, நல்லாவே இருக்கும். ஸோ டேஸ்டியான கல்யாண வீட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே வாசனை வருது. அதே மாதிரி மட்டன் நல்லா பெரிய பீஸ் இருக்கிறதுனால டேஸ்டியாகவும் லுக் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைத்தா. இந்த ரைத்தா 6 பொருட்களை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஃபுட் ப்ராசஸரில் நான் பிளேட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீஸ் மாதிரி கட் பண்ணி ப்ராசஸரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 குட்டி கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 6லேருந்து 7 செகண்ட் தான் ஆச்சு இது ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் மெல்லிஸாக இருக்குது. ரைத்தாக்கு இந்த மாதிரி மெல்லிஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு,
ரைத்தாக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் லேட்டராக கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். ரைத்தாவில் எத்தனை பச்சை மிளகாய் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இதில் பாதி தக்காளியும் நான் பீஸாக போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65. பிரியாணினாலே எல்லாருக்குமே சிக்கன் 65 கண்டிப்பாக சைட் டிஷ்ஷில் இருக்கணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 100 ml தயிர் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, நோ இஷ்யூ. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேசரி பவுடர் உங்களுடைய ஆப்ஷன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கிறிஸ்பியாக வரதுக்கு. ரொம்ப டேஸ்டியான சிக்கன் 65 உங்களுக்கு வேணும்னா நைட்டு நீங்கள் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி சிக்கனில் பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மறுநாள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வெளியில் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் நிறைய டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டேஸ்டியான சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ரைத்தா அண்ட் மட்டன் பிரியாணி, கூடவே எக்கா. தயிர் பச்சடி நான் இதில் செஞ்சுருக்கேன், பட் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணலை. கூடிய சீக்கிரத்தில் தயிர் பச்சடியும் சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ். Thank you for watching Perfect Ingredients and more recipe.